ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இறால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு இறால் எடுத்துகிட்டு அதை மண்டையை கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டிங்க. இதுக்கு கத்தி எதுவுமே தேவையில்லை, நம்ம கையை வச்சே பிச்சு எடுத்துடலாம் ஈஸியாக. மண்டையை பிச்சு எடுத்துகிட்டு அதில் உள்ள மேலே உள்ள அந்த கழிவெல்லாம் எடுத்துட்டோம்னா இது ரப்பர் உரிக்கிற மாதிரி வந்துடும். நம்ம அந்த கீழே உள்ள கால் பகுதியை பிரித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும் தனியாக. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம அந்த குடல் எடுத்துக்கலாம். சில நேரம் மேலே கூடி வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த நடு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம ஒரு குச்சியை வச்சு அந்த டூத் பிக்கை வச்சு குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் வந்துடும். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த வருதா குடல் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிட்டு, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அந்த கருப்பு கலர் உள்ள குடலை மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். மற்றபடி இதில் வேறு எல்லா கழிவுமே அந்த மண்டை பகுதியில் தான் இருக்கும். நம்ம அந்த மண்டை பகுதியை பிச்சு போடுறதுலேயே நமக்கு கழிவெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பிச்சுட்டு அதை சுற்றி ரப்பர் மாதிரி உரிக்கணும். உரிச்சிட்டு அந்த டூத் பிக் வச்சு நடுமுதில் குத்துனிங்கன்னா அந்த குடல் மாதிரி வந்துடும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இறால் க்ளீன் ஆயிடும். இதே மாதிரி நம்ம எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸியாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்படி தான் இறால் க்ளீன் பண்ணும். மொத்தமே இவ்வளோ தான். நீங்கள் இப்படி வீட்டில் தனியாக வேலை பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்குமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டில் நம்ம மட்டும் தனியாக இருப்போம். அப்போ நம்ம தான் இந்த மாதிரி வீடியோ க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். அப்போ மனசில் நிறைய எண்ணங்கள் தோணிகிட்டே இருக்கும்ல. நம்ம தனியாக இருக்கும், பொதுவாகவே நம்ம தனியாக உட்காந்துருக்கும் போது நமக்கு நிறைய எண்ணங்கள் தோணும். எனக்கெல்லாம் மேக்ஸிமம் தனியாக இருக்கும்போது என்னோடய பள்ளி தோழி தான் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவளை நினச்சிட்டே தான் இருப்போம். எப்படின்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணோம், எனக்காக அவள் ரெக்கார்ட் நோட் எழுதுறது, அந்த மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை நம்ம மறக்கவே மாட்டோம். எவ்வளோ பெரிய நாளாகட்டுமே மறக்கவே முடியாது. அந்த மாதிரி மறக்க முடியாத இடத்துல இருக்கிறது என்னோடய பள்ளி தோழி தான். இத்தனைக்கும் நாங்கள் ஒரே கிளாஸ் கூட கிடையாது, தனித்தனி கிளாஸ் தான். ஆனாலும் அவன் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு, அது என்னென்னு தெரியல, இன்ன வரைக்குமே அந்த ஈர்ப்பு குறையவே இல்லை. யாராவது உங்ககிட்ட டக்குன்னு நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டால் அப்பா அம்மா, அது ஓகே, அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அதுக்கடுத்து நான் என்னையை பொறுத்தளவுக்கு நான் மிஸ் பண்ணுறது என்னோடய பள்ளி தோழியை மட்டும்தான். இந்த மாதிரி யாரெல்லாம் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் என்ன மாதிரி லோன்லியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை பற்றி திங்க் பண்ணுறீங்க, பள்ளி கால நினைவுகளை பற்றி யோசிக்கிங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு. நம்ம அதை ஒரு வீடியோ மாதிரி போடுவோம் இன்னொரு தடவை. சும்மா இப்படி க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம தனியாக தானே இருக்கோம், பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்போது இந்த மாதிரி இதை யோசிச்சுட்டே வேலை பார்க்குறது. இதே மாதிரி நான் இந்த இறால் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன நமக்கு நேரம் போகிறதுன்னு தெரியாதுல்ல, நம்ம இதையே பார்த்துட்ருப்போம். அப்போ மனசில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் நமக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். சில நேரம் நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம், நம்மளை அறியாமலே நம்ம சிரிப்போம். அது என்னென்னா சில பழைய நினைவுகளை நினச்சி சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே வேலை பார்ப்போம். இப்போ நான் இந்த இறாலில் நான் இப்போ வாங்கின இறாலோட விலை மொத்தமே 100 தான். இது 1/2 கிலோ 100. இது சைஸ் சின்ன சைஸுங்கிறதுனால 1/2 கிலோ 100 நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து இறாலில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க, அதுக்கேற்றாப்புல நான் வீடியோ போடலாம் அப்படின்றது. எனக்கு இந்த கண்டென்ட் யோசிச்சே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்றாப்புல நான் கண்டென்ட் போட்டுருவேன். இப்போ நான் இறால் வச்சுருக்கேன், என்னோடய மைண்டில் என்ன இருக்குது, இறால் கிரேவி செய்யணும்னு தோணுச்சு. அப்போ நான் இறால் கிரேவி எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். நெக்ஸ்ட் நீங்கள் வேறு இறாலில் வேறு ஏதாவது செய்யணும், நான் இறால் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருக்கோம், அது மாதிரி எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். அதுக்கேற்றாப்புல நம்ம வீடியோவும் போடுவோம். என் வீடியோ பார்க்குறவங்களோட மைண்ட் எனக்கு தெரிஞ்சால் தானே நான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இது நீங்கள் யார் பார்க்கிங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே தெரியும். அதனால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ யாருக்காவது இந்த வீடியோ அனுப்புனா அவங்க ரொம்ப யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வீடியோ கண்டினியூஸாக போடுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் இறால் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது போடுறேன். இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்ப்போம். நான் க்ளீன் பண்ணுறதையும் போட்டு வீடியோவும் போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ, அப்புறம் உங்களுக்கே பார்க்க பிடிக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி இறால் க்ளீன் பண்ணுறதை மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு இந்த இறால் கிரேவி எப்படி வச்சேன் அப்படிங்கிறத நான் போடுறேன், ஓகேவா?
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் உங்களுக்கு என்கிட்ட தெரிவிக்கணும், என்னை பற்றி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்கலாம். அதில் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் கேட்க போகிற கேள்விகளுக்கான விடைகளை நான் கொடுக்குறதா இருக்கேன். அதனால் உங்களோட கேள்விகள் எல்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. கோலம் போடலாமா, இல்லைனா கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாமா, இல்லைனா பிள்ளைங்களோட அட்ராசிட்டிஸ், இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் சேட்டை பண்ணுவாங்களே அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாமா, இல்லைனா இப்போ நிறைய பேர் டெய்லி ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் போடுறாங்க, அந்த மாதிரி ரொட்டீன் வீடியோ போடலாமா, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் தானே எனக்கு சொல்லணும், எனக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் எனக்கு சொல்லுவா பாருங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அதில் உள்ள எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது எல்லாத்தையும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நானே பாருங்கள் வீடியோ அந்த சேனல் ஆரம்பித்து 2019 ஆரம்பித்தேன். இப்போது 2024 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இத்தனை வருஷத்தில் எனக்கு இப்போ தான் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படலை. என்னால் முடிஞ்ச நேரம் நான் வீடியோ போடுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த தப்பான கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது. அதனால் எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு தப்பான நிறைய கமெண்ட் வருதுன்னு. நம்ம வீடியோ பார்க்கும்போதே பாருங்களேன், என்னை இப்படி கமெண்ட் பண்ணாங்க, அப்படி கமெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வரல. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தில். இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனாலும் பாருங்கள் நான் போடுற வீடியோ போயிட்டு தானே இருக்குது. அதனால் நீங்களும் எந்த வேலை செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க, கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு, இவ்வளோண்டு இறால் வந்திருக்கு. பாய்.